தொல்காப்பியத்திற்கு அடுத்து காலத்தால் முந்தியவர். தொல்காப்பியத்தை அடுத்து வந்த கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர் என்றாலும் இன்றும் வாழ்கின்றவராக. இங்க இப்ப சொல்லப்பட்ட இந்த 5 மாபெரும் புலவர்களும் இன்னும் செத்து போகல. சாவு என்பது உடம்புக்குத்தானே தவிர அவருடைய கருத்துக்கள் அல்ல. மார்க் சொல்லுவாரு, ஒரு கருத்து இந்த சமூகத்தை கவ்வி பிடித்துக் கொள்ளுமானால் அது பௌதீக சக்தியாக மாறும். எம்ஜிஆர் செத்து போயிட்டான்னு சொன்னா சில கிளைகள் அடிக்கவே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க வாழ்ந்து இருக்கிற. அதே போலத்தான் தொல்காப்பியரும் சாகவில்லை, வள்ளுவரும் சாகவில்லை, மகாகவி கம்பனும் சாகவில்லை, பாரதியும் சாகவில்லை, இளங்கோவடிகளும் இன்னும் இறக்கவில்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் 2000 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளுவரை பற்றி பேசுவதற்கு ஊராக இதை போய் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிற நல்ல பேச்சாளரும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினரும், நிறைய விருதுகள் பெற்ற கவிஞருமான கடலூரை சேர்ந்த மஞ்சக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை சகோதரி வெற்றிச்செல்வி சண்முகம் அவர்கள் வள்ளுவரே அழியா தமிழின் அடையாளமாக இருக்கிறார் என்று பேசுவதற்காக வருகிறார். அவரை நிறைந்த அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன், வலையரங்க மேடைக்கு அழைக்கிறேன். தாயே தீன் தமிழே, விருந்தாய் வாய்த்த நறுந்தேனே, உன்னுள் மூழ்கி என்னுள் சிலிர்க்கிறேன், என் அணுக்களில் எல்லாம் அனுதினமும் துளிர்க்கிறாய், வரமாய் வாய்த்தவடையே சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும், பாங்கறிந்து பேச வந்திருக்கின்ற கற்றறிந்த சான்றோர் பெருமக்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக அவரவர் இல்லங்களில் இருந்தபடியும் உள்ளங்களை கொடுத்தபடியும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை பார்வையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒல்ஹா புகழ் தொல்காப்பியர், வான் புகழ் வள்ளுவர், முதல் காப்பியம் ஆக்கிய இளங்கோவடிகள், கவி சக்கரவர்த்தி கம்பர், பாரதம் சிறக்க ரதம் செலுத்திய சாரதி மகாகவி பாரதி. இவர்கள் ஐவரில் அழியாத தமிழின் அடையாளம் யார் என அடையாளம் காட்டச் சொல்லி எங்கள் ஐவரை அழைத்திருக்கிறீர்கள். தமிழ் என்கின்ற தேன் கடலுக்குள் விழுந்து எழுந்து எடுத்து வா உயர்வான ஒரு சுவை, ஒரு தனிச்சுவை உள்ள ஒற்றை துளியை என்று சொன்னால் எப்படி எங்கள் விழிகள் பிதுங்கி போகாதா? நீங்க என்னைய வள்ளுவர் என்கின்ற கடலிலே தள்ளிவிட்டதில் நான் அள்ளி வந்த சொற்களை சோறாக்கி இப்போது பரிமாறுகிறேன். உப்பு கொஞ்சம் இப்படி அப்படி என எப்படி இருந்தாலும் பொறுத்தருள்வீர்கள் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு நான் இலை போடுகிறேன். வள்ளுவர் மிக வல்லவர். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தை அளக்க வாமனனுக்கு 3 அடிகள் தேவைப்பட்டன. ஆனால் வள்ளுவருக்கு 2 அடிகள் போதுமானதாக இருந்தது. உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். ஆனால் 7 வார்த்தைகளில் அமைந்த உலகின் முதல் இலக்கிய அதிசயம் திருக்குறள் என்று நான் சொல்லுவேன். ஷேக்ஸ்பியர் அவரால் இங்கிலாந்து நாடு புகழ் பெற்றது. ஹோமர் என்ற பெருங்கவிஞரால் கிரேக்க நாடு புகழ் பெற்றது. திருவள்ளுவரால் தமிழும் தமிழகமும் புகழ் பெற்றது. ஏன் என்று சொன்னால், தமிழ் என்ற சொல்லே இல்லாமல், தமிழ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே தமிழினுடைய பெருமையையும் தமிழர்களினுடைய பெருமையையும் அழியா புகழினுடைய உச்சியில் கொண்டு போய் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். அதை யாராலும் மறுக்கவே முடியாது. நான் வள்ளுவரை பல இடங்களிலே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதை படிக்க வெவ்வேறு விதமான கற்பனைகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் எத்தனை தைரியமாக பேசியிருக்கிறார் வள்ளுவர். நடுவர் அவர்கள் மிக அருமையாக ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டார்கள். இன்றைக்கும் ஏற்ற தாழ்வு என்பது இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கு ஏற்ற தாழ்வு மிகுந்த சமுதாயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பேசினார் வள்ளுவர் சமத்துவத்தை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி. அந்தனர் என்று நாம் நினைத்தால் பார்ப்பனர் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் சொன்னார், அந்தனர் என்போர் அறவோர் என்று எழுதினார். எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்களா? ஒரு கனி என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பழம் இருக்குது, அது எனக்கு இனிப்பு பிடிக்கும்னா இனிப்பு மட்டும் கொடுக்கணும், உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் என்று சொன்னால் அது புளிப்பு சுவையை மட்டும் தரணும் அப்படின்னா ஒரு கனியால முடியுமா? வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு குறள், ஒற்றை குறள், நம்முடைய திருக்குறள், தெய்வ நம்பிக்கை உற்றோருக்கும்
தெய்வ நம்பிக்கை அற்றோருக்கும் தன்னம்பிக்கையை தருகின்ற ஒரு குறளாக இருக்கிறது. ஒரே திருக்குறள் தான். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற குறள் அத்துணை பேரும் அறிந்த குறள். ஆனால் தெய்வ நம்பிக்கை உற்றவர்கள் இதை எப்படி வாசிப்பார்கள் என்று சொன்னால் 3 சீரோடு தொடர்ந்து வாசிப்பார்கள். தெய்வத்தான் ஆகாது எனினும் அப்படின்னு சொல்லி முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளால கூட முடியலேனா முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு கடவுளால அவங்க ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆனால் தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள் இதை எப்படி வாசிப்பார்கள் என்று சொன்னால் 2 சீரோடு நிறுத்தி வாசிப்பார்கள். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இப்படி ஒரு குறள் தெய்வ நம்பிக்கை உற்றோருக்கும் தெய்வ நம்பிக்கை அற்றோருக்கும் தன்னம்பிக்கையை தருகிறதே, இது எப்பேற்பட்ட சிறப்பு! நாம் வாசிக்க வாசிக்க நிறைய அது விரிந்து கொண்டே போகும். குறுக தரித்த குறள் தான், ஆனால் அதனுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது வாசிக்கின்றவர்களுக்கு அது புரியும். அதனால்தான் திருக்குறளை 7 சீரிலே உலகிற்கு வள்ளுவர் கொடுத்த மிகப்பெரிய சீர் என்றே நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அதுதான் மனித வாழ்வை நேர் செய்து கொண்டிருக்கிறது. மூச்சு விடுபவன் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவன் தான் மனிதன் என்று மனித முயற்சிக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளுவர். தமிழில் ஆக்கப்பட்ட நூல்களில் அதிக தாக்கத்தையும் தாகத்தையும் தந்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அதை நான் திருக்குறள்னு சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால் மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் உருவாவதற்கு பாண்டித்துரையார் தான் உருவாக்கினார். அது உருவான அந்த விஷயம் மிகப்பெரிய கதை, நல்ல ரசனைக்குரியது. ஆனால் அந்த கதையை இப்போது சொல்லிக் கொண்டிருந்தால் பட்டிமன்றத்தின் கதை வேறு மாதிரி ஆகிவிடும். நான் மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன். பாண்டித்துரையார் அவர் அந்த தமிழினுடைய சிறப்பு என்கின்ற தலைப்பிலே மதுரையிலே பேசுவதற்காக அவரை அழைக்கிறார்கள். குறிப்பு எழுதுவதற்கு எனக்கு திருக்குறள் புத்தகம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனா கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நொந்து போயிருக்கிறார். அந்த சூழல்ல இப்ப நான் இருக்கின்ற இந்த திருப்பாதிரி புலியூர் கடலூர்ல அவர் ஞானியாரடிகளை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்பதான் ஞானியாரடிகள் சொல்றாரு, நீங்க ஏன் 4வது தமிழ்ச்சங்கத்தை மதுரையிலே ஆரம்பிக்க கூடாதுன்னு. அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்துக்கு விதை போட்டது திருக்குறளும் ஞானியாரடிகளும் என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இன்னொரு விஷயம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்பேற்பட்ட புகழ்பெற்ற நூலகம். அந்த நூலகத்துல அந்த நூலகம் உருவாவதற்கு காரணமாக இருந்ததும் திருக்குறள் தான். அதுவும் அழகான ஒரு கதை தான். சரபோஜி மன்னர் அவர் வடநாட்டுக்கு போகிறார், பிரயாணமாக போகிறார். ஒரு 300 பேரை அழைத்து கொண்டு போகிறார். அப்ப காளி கோவிலுக்கு அவர் கல்கத்தா காளி கோயிலுக்கு போறாரு. என்ன பண்ணாரு, கல்கத்தா மன்னருக்கு கவர்னருக்கு மெக்கனஸ் என்கின்ற கவர்னர், மெக்கனஸ் பிரபுன்னு பேர் அவருக்கு சென்னையில இருக்கக்கூடிய கவர்னர் தாமஸ் மன்றோ கடிதம் போடுறாரு. இந்த மாதிரி சரபோஜி மன்னர் வர்றாரு, காளி கோவிலை பார்ப்பதற்கு கல்கத்தாவுக்கு வர்றாரு, அதனால நீ அவருக்கு தங்குவதற்கு நல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு கடிதம் போடுறாரு. அப்போது ஒரு மரபு இருந்தது, என்னன்னா கவர்னர் மன்னரை பார்க்க வரமாட்டார், மன்னர் தான் கவர்னரை போய் பார்க்கணும். ஆனா என்ன நடந்ததுன்னா, கவர்னர் மெக்கானஸ் பிரபு என்ன பண்றாரு, சரபோஜி மன்னரை பாக்குறதுக்கு அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு ஆடி போகுது, என்னடா கவர்னர் நம்மை தேடி வந்திருக்கிறாரே, இது முறையே இல்லையே அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட கேக்குறாரு, எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னார், தமிழிலே திருக்குறள் என்ற ஒன்று இருக்கிறதாமே, அந்த திருக்குறளை பற்றி சொல்லுங்கள், அதை கேட்டுக்கொண்டு போகதான் நான் வந்தேன்னாராம். சரபோஜி மன்னர் அவருக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. ஏன் என்று சொன்னால் மராத்திக்காரர், கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் மட்டும் மக்களிடத்தில் பேசுவதற்காக தெரிந்து வைத்திருந்தார், அவ்வளவுதான். இவருக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா இப்படி கேட்கிறாருன்னு. கூட அந்த 300 பேரை கூட்டிட்டு போயிருந்தாரு, அவங்க கிட்ட என்னப்பா திருக்குறளை பத்தி தெரியுமா, கொஞ்சம் சொல்லுங்கிறாரு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுகிறார்கள். அது ஒரு அறநூல், பிச்சைக்காரனுக்கும் மன்னனுக்கும் எல்லோருக்கும் போதிக்கிற ஒரு அறநூல் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நீங்களே இதை சொல்லுங்களேன்ப்பா, எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறாரு. அவங்களுக்கும் பயம். ஏன் என்று சொன்னால் ஆங்கில அதிகாரி 20,000 மைலுக்கு வெளியில் இருந்து திருக்குறளை பத்தி கேட்கிறாரு. ஆனால் இங்கே இருப்பவர்களுக்கு தெரியாது. அப்ப அவர் நம்மளோட நிறைய படிச்சவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே மன்னர் சரபோஜி மன்னர் சமாளிக்கிறார். ஒன்றுமில்லை, நான் தஞ்சை போன பிறகு திருக்குறளோடு நிறைய புலவர்களையும் அனுப்பி வைத்து உங்களுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுக்க சொல்கிறேன் என்று தப்பித்து போகிறார் அந்த இடத்துல. பிறகு தஞ்சைக்கு போன பிறகு
நிறைய தமிழ் நூல்களையும் அத்தனை ஓலைச்சுவடிகளையும் தமிழாக்கம் செய்ய சொல்லி, பிற மொழிகளில் இருந்தும் தமிழாக்கம் செய்ய சொல்லி மிகச்சிறந்த பணியை அவர் செய்தார் என்பதற்கு காரணமாக இருந்தது, விதை போட்டது திருக்குறள் தான். அது போல செக்கோஸ்லேவியால இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை படிக்க வேண்டும்னு கேட்டார். ஏங்க, உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்குது, நீங்க ஏன் தமிழை படிப்பதற்காக வரணும்னு கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், நான் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும்தான் படித்தேன், மொழிபெயர்ப்பை. அதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு முழு திருக்குறளையும் தமிழிலேயே படிக்கணும்னு ஆசை, அதுக்காக தான் நான் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு வரேன். அது என்ன குறள்னு கேட்டாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறளை அவர் பதிவு செய்யறார். ஒரு திருக்குறள் நம்ம பார்த்த ஒற்றை குறளால தமிழ் படிப்பதற்காக வர்றாங்க. திருக்குறள் புத்தக நூலகத்தையே உருவாக்குறதுக்கு காரணமா இருக்குது. அதை விட சிறப்பு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்கின்ற ஒரு குறள் இருக்கு பாருங்க. அந்த குறளுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? என்னன்னா, ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர் சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் என்கின்ற இந்த திருக்குறளில் இருந்துதான் எனக்கு அஹிம்சை என்கின்ற தத்துவமே கிடைத்தது என்று சொல்லுகிறார். இந்த குறளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன, இந்த குறளின் மூலமாகத்தான் லியோ டால்ஸ்டாய் மகாத்மா காந்திக்கு திருக்குறளையே அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த திருக்குறளை பற்றி கேட்ட பிறகு லியோ டால்ஸ்டாய் கிட்ட எப்படி அந்த அஹிம்சை தத்துவமாக இருந்ததோ, அந்த அஹிம்சை தத்துவத்தை காந்தி அஹிம்சை ஆயுதமாக எடுத்துக்கொண்டார். அந்த அஹிம்சை ஆயுதத்தை தான் அவர் விடுதலை போராட்டத்தில் பயன்படுத்தினார். மகாத்மா காந்தி கிட்ட இருந்து உலகம் முழுவதும் யாருக்கெல்லாம் அஹிம்சை என்கின்ற ஆயுதம் தேவைப்பட்டதோ, நெல்சன் மண்டேலால இருந்து மார்ட்டின் லூதர் கிங் வரைக்கும் அப்படியே நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். யோசித்து பாருங்கள், அஹிம்சை என்ற ஆயுதத்தை அது தயாரித்து கொடுத்தது அடிப்படை என்பது எது என்று சொன்னால் இந்த திருக்குறள் தான். இப்படி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதனாலதான் மகாத்மா காந்திக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை. இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இடத்துல போய் தமிழ் கத்துக்கிட்டாரு. தமிழின் மீது மகாத்மா காந்தி பற்றுக்கொள்ளவும் தமிழை கற்றுக்கொள்ளவும் காரணமாக இருந்தது திருக்குறள் தான். அடுத்த பிறவியிலாவது நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும், திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி மகாத்மாவிற்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் தமிழின் மீதான தாகத்தையும் கொடுத்தது திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஒரு அரசன் அவன் என்ன சொன்னாலும் அது தப்பா இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா நீ என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டாக்க பிரச்சனை, அறிவுடையவர்களாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு என்ன செய்யறாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு. அதைத்தான் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பார் என்று சாக்ரட்டிஸும் பெரியாரும் புத்தரும் வள்ளலாரும் ஏன் இங்கர்சால் கூட இதைத்தான் சொன்னார். எனவே இந்த திருக்குறள் என்பது உண்மையிலேயே இந்த திருக்குறளை போல ஒரு மெய்யறிவு நூல் என்பது உலகத்தில் இல்லவே இல்லை என்கின்ற விஷயத்தை சொல்லி, ஏரியல் என்கின்ற பிரெஞ்சு மொழியியல் அறிவியல் அறிஞர் என்ன சொன்னார்னா, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை கட்டாயமாக படிக்க வேண்டும். கட்டாயமாகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் ஏங்க இப்படி சொன்னாருன்னு பிற அறிஞர்களிடத்துல கேட்டாங்களாம். அப்ப அந்த அறிஞர்கள் எல்லாம் யோசித்து பார்த்து விட்டு இப்படி சொன்னார்கள், என்னதான் நீங்கள் படித்தாலும் பைபிள் ஒரு கிறிஸ்தவரைத்தான் உருவாக்குகிறது, குரான் ஒரு இஸ்லாமியரைத்தான் உருவாக்குகிறது, கீதை ஒரு இந்துவைத்தான் உருவாக்குகிறது, ஆனால் திருக்குறள் ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, மனிதனை மனிதனாக உருவாக்கும் ஒரு மகத்தான நூல் திருக்குறள். அதனால்தான் விக்டோரியா மகாராணி நம்மளாம் காலையில எழுந்தா தேநீர் குடிக்கிற மாதிரி தினம் எழுந்தவுடன் திருக்குறள் படித்தார்களாம். இப்படி சொல்லிக்கொண்டே போக நிறைய இருந்தாலும் கூட அடுத்த சுற்றில் நேரம் கடந்து விட்ட காரணத்தினால் அடுத்த சுற்றில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. அருமைமா, அருமை அருமை, ரொம்ப அருமை. வள்ளுவரை யாரெல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள் பட்டியலே போட்ட மாதிரி கிட்டத்தட்ட 4ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாக காரணமானது திருக்குறள், தஞ்சை சரஸ்வதிமால் உருவாக காரணமானது திருக்குறள், காந்தி கற்றுக்கொள்ளவும் பற்றுக்கொள்ளவும் காரணமாக இருந்ததுனால கவிஞர் இல்லையா வெற்றி சொல்லி, அதனால கற்றுக்கொள்ளவும் பற்றுக்கொள்ளவும் காரணமாக இருந்தது தமிழ். அது மட்டும் இல்லமா, தமிழ்ல அழகா கையெழுத்து போட்டாரு காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று தமிழில் காந்தியை கையொப்பமிட வைத்தது திருக்குறள். ரொம்ப அருமமா, ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன எனக்கு
ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப பள்ளிக்கூடங்கள்ல பாடம் வைக்கிறாங்க. கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகனா அந்த பய வள்ளுவரையும் திட்டுறான், வாத்தியாரையும் திட்டுறான். வள்ளுவருக்கு போய் 2000 வருஷம் ஆச்சு சொல்ல உயிர் வாங்குறாங்க. ஆனா மனப்பாடமா படிக்கும்போது கஷ்டமா இருக்கு. வள்ளுவன் தன்னை தந்து நீங்க சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட வெளிநாட்டு அறிஞர்கள், வெறுமொழி அறிஞர்கள். தமிழ்நாட்டுல எப்படி இன்னும் புழக்கத்தில் இருக்கு, தமிழ்நாட்டுல எப்படி தமிழுக்கு அடையாளமா இருக்குன்னு அடுத்த சுற்றுல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. தெய்வத்தான் ஆகாதையினும் அந்த அதை வந்து உயர்வு சிறப்பு இழிவு சிறப்புன்னு தமிழ்ல 2 வகையா வச்சிருக்காங்க. தெய்வத்தால் ஆகாதனினுங்கிறது வள்ளுவர் வந்து உயர்வு சிறப்பா தான் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, வள்ளுவரை பார்த்து கேட்கறதுக்கே ஒரு அச்சமா தான் இருக்கு. இருந்தாலும் அற இலக்கியங்கள்னாலே எல்லாமே உலகத்துக்கு நீதி சொல்றதுதான். இந்த அற இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான மொழிபெயர்ப்பு கொண்ட ஒரு நூல் திருக்குறள். எல்லா காலத்திலயும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இனத்தவங்களுக்கும் பொருந்தக்கூடிய அந்த நூல்ல முழுக்க முழுக்க அறநூல்னு போற்றப்படக்கூடிய ஒரு நூல்ல அவர் ஏன் அறத்துப்பால் பொருட்பால் அதனோட நிறுத்தாம காமத்துப்பால்னு ஒண்ணு சேர்க்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அத வரக்கூடிய திருமதி வெற்றி செல்வி அவங்க தீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு நல்ல கேள்வி. அறம் பொருள் இன்பம் 3 பாடி இருக்கிறாரு. இந்த இன்பம்ங்கிறது காமம் என்று இன்றைக்கு பதிப்புல போடுறாங்க தவிர கம்பன் வள்ளுவர் எழுதும்போது அறம்பொருள் இன்பம் தான் எழுதினாரு. இருந்தாலும் அறம் பொருள் சரி, ஒரு முனிவருக்கு இன்பம்னு எழுதுறது நியாயமா? அதுவும் அறநூல்னு வந்ததுல நல்ல கேள்வின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க வெற்றி செல்வி, உங்களுடைய பதிலையும் சொல்லி தொகுப்புரையும் 5 நிமிடத்தில் முடிக்குமாறு கேட்டுக்கணும். மணி 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடிடுச்சு. ஆனாலும் நண்பர்கள் போட்டுட்டு இருக்காங்க, சுவையா இருக்கு, அதனால நேரம் போனதே தெரியலங்கிறாங்க. இருந்தாலும் நம்மளும் அப்படி சொல்லிட்டு கூடாது. அதனால 5 நிமிடத்தில் உங்களுடைய தொகுப்புரையும் பதிலையும் தரும்படி அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நீங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. ஒரு அறநூல் அப்படின்னு சொன்னா அறத்தையும் பொருளையும் சொல்லியிருக்கலாமே, இன்பத்தை எதற்கு சொல்ல வேண்டும்? அறநூலிலே தனிமனித ஒழுக்கத்தை சொன்னார், பொருட்பாவிலே சமுதாய ஒழுக்கத்தை சொன்னார், இன்பத்து பாலிலே இல்லற ஒழுக்கத்தை சொன்னார். தமிழனுடைய வாழ்க்கையை அறம் புறம் அப்படி 2ஆக பிரித்துதான் வாழ்ந்தார்கள். அப்ப அற ஒழுக்கம் மட்டும், அற ஒழுக்கம்னா அக ஒழுக்கம் மட்டும் நமக்கு போதுமா, புற ஒழுக்கம் போதுமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, புற ஒழுக்கமும் வேண்டும், அற ஒழுக்கமும் வேண்டும். இந்த 2ம் இருந்தால் மட்டும்தான் ஒரு முழுமையான ஒரு செய்தியை கொடுக்க முடியும். அதனாலதான் இன்பத்துப்பால் என்ற ஒன்று இருப்பதால் தான் மனித வாழ்வினுடைய பூரண வழிகாட்டியாக வள்ளுவர் குறளை கொடுத்திருக்கிறார். இன்பத்துப்பால் இல்லை என்றால் இது பூரணமானதாக இருக்காது. அறத்துப்பாலிலும் பொருள்பாலிலும் புற ஒழுக்கமும், இன்பத்துப்பாலில் அக ஒழுக்கத்தையும் சொல்லி இருக்கிறார். இன்பத்துப்பால்ல அன்பை, காதலை, காமத்தை, ஊடலை, கூடலை எல்லாவற்றையும் ஒரு அழகியலோடு வள்ளுவர் கொண்டு வந்திருப்பார். நடுவர் கூட ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, மலரினும் மெல்லிது. அப்படி மலரினும் மெல்லிதாக மிக அருமையாக கம்பர் கொடுத்திருக்கின்றார், வள்ளுவர் கொடுத்திருக்கின்றார், மன்னிக்கணும். இப்ப ஒவ்வொரு இலக்கியமும் நமக்கு என்ன தருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, கீதை பக்தி சொன்னது, திருவாசகம் முக்தி சொன்னது, திருக்குறள் புத்தி சொன்னது. அப்படி அந்த புத்தி எல்லாவற்றிற்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தந்த புத்தி என்ன என்றால், மனிதன் அறவழியிலே நடந்து பொருள் ஈட்டி இன்ப வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்குத்தான் வள்ளுவம் அதை நமக்கு உணர்த்துகின்றது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் எப்படி அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்கு புறத்திலும் அகத்திலும் 2லும் சொல்லி இருக்கிறது. அதனாலதான் இன்பத்து பாலை வள்ளுவர் சேர்த்திருக்கிறார். அவர்களுடைய நம்ம திருமண பத்திரிகைகள்ல பார்ப்போம், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று. இல்வாழ்க்கையை குறளில் ஆரம்பிக்கின்றவர்கள் அந்த இல்வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையிலும் மனிதன் தடுமாறாமலும் தடம் மாறாமலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது நம்முடைய இன்பத்துப்பால் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம், நிறைய வெளிநாட்டு அறிஞர்களை பற்றி சொன்னீர்கள், 2வது சுற்றிலே தமிழர்களை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலேயே குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கூட திருக்குறள் போய் சேர வேண்டும் என்று தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதனால்தான் வள்ளலார் தான் முதலிலே திருக்குறளை மக்களுக்கு போதித்தார். ஆனால் பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் கூட திருக்குறள் வர வேண்டும் என்று நம்முடைய ஓமாந்தூரார் அதை செய்தார். இது எல்லாவற்றையும் சிறப்பு என்ன என்று சொன்னால், பிற விஷயங்கள் வள்ளுவரும் சரி, நம்ம ஒண்ணுன்னா நம்ம பார்த்துட்டு அதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா நேரம் ஆகுமே, அதை அப்படியே நான் கட் பண்றேன்.
நரிக்குறவர்களுடைய மொழியில் கூட, வக்போலி என்கின்ற அந்த மொழியில் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதை கம்பெனிலோ வேறு எதிலோ நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய கலாம் அவர்கள் தனக்கு வழிகாட்டியாக கொடுத்த இது என்னன்னு சொன்னாக்க திருக்குறள் தான் சொன்னார். அவர் பள்ளியிலே பரிசு வாங்கிய போது முதலில் கலாம் அவர்கள் பரிசே திருக்குறள் தான், திருக்குறள் புத்தகம் தான் கிடைத்தது. வள்ளுவம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வள்ளுவரை போலவே வாழ்ந்து வள்ளுவனையே வாழ்க்கையாக கொண்டிருந்தவர் தான் திருக்குறள் முன்சாமி ஐயா அவர்கள். அவரை நம்ம மறந்துட முடியாது. உயர்நிலை பள்ளியில ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற போது கூட 1330 குறளையும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. குறளுக்காகவே வாழ்ந்தவர் அவர். இன்றைக்கு 22 வயதுடைய இளைஞர்கள் என்ன செய்வாங்க, தெருவில் இறங்கி கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 22 வயதிலே அட்டையிலே திருக்குறளை எடுத்து பிடித்து கொண்டு பல தமிழ் அறிஞர்களோடு தெரு தெருவாக தமிழ் முழக்கம், திருக்குறள் முழக்கம் செய்தவர் நம்முடைய திருக்குறளார் முனுசாமி ஐயா அவர்கள். இந்த மாதிரியான முழக்கம் வேறு யாருக்குமே கிடைத்திருக்காது. இதை படிக்கின்ற பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்றால், இதே போல ஆப்பிரிக்கா கண்டத்திலே மொராக்கோ என்கின்ற நாட்டிலிருந்து டான்ஜியா என்ற நகரத்தில் இருந்து ஒரு இளைஞன் பள்ளிக்கூடத்தில் 16 வயது அவன் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியா, தமிழ்நாடு, திருக்குறள் அப்படிங்கிற விஷயத்த அவன் கேள்விப்படுறான். மண்டைய அரிச்சுக்கிட்டே இருக்கு அவனுக்கு, எப்படியாவது நம்ம இந்தியாவுக்கு போகணும் இந்த திருக்குறளுக்காக. என்ன பண்றான், கப்பல்ல வணிகத்துக்கு வருகின்றவர்களோடு எகிப்து, பாரசீகம் எல்லாம் கடந்து 6 ஆண்டு காலம் பயணத்தில் இருந்து, இன்னைக்கு பயணம் மாதிரி அன்னைக்கு பயணம் கிடையாது, யோசித்து பாருங்கள். கப்பல் பயணத்தில் 6 ஆண்டு காலம் பயணம் செய்து டெல்லியில வந்து இறங்குறான். இறங்கி விட்டு துக்ளக் இடத்திலே, முகமது பின் துக்ளக் இடத்திலே பேட்டி காணுகிறான். அப்போது பேட்டி முடிந்த பிறகு துக்ளக் கேட்டார், நீ யார் என்று. நான் ஒரு நாடோடி என்று பதில் சொன்னான். எங்கிருந்து வருகிறாய் என்ற போது, நான் மொரோக்கா நாட்டில் இருந்து வருகிறேன். அவ்வளவு தூரம் இங்கே எதற்காக வந்தாய் என்று கேட்டபோது, திருக்குறள் என்ற ஒன்று என்னை ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து ஆசியா கண்டத்திற்கு கொண்டு வந்திருந்தான். யோசிச்சு பாருங்க, நம்மளே மெய் மறந்து போனேன், மெய் சிலிர்த்து போனேன். கண்டம் விட்டு கண்டம் வர வைக்கிறதுக்கு திருக்குறளால் மட்டும்தான் முடிந்ததை விட வேறு யாராலையும் முடியல. ஆங்கில அதிகாரி எல்லீஸ், அவரை நம்ம மறந்துடவே கூடாது. நன்றி மறப்பது நன்றென்றுன்னு நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர்தான் முதலில் ஆங்கிலத்திலே திருக்குறளை கொண்டு வந்தார், அச்சு பிரதியாக கொண்டு வந்தார். அவரும் தமிழ் கற்க, திருக்குறளுக்காகவே தமிழ் கற்கிறதுக்கு ராமச்சந்திர கவிராயர் இடத்துல போனார். வள்ளுவருக்கு தங்க நாணயத்தை வெளியிட்டவரும் அவர்தான். 7 கிராம்ல 2 வராகன் தங்க காசு அவருடைய உருவத்தை பதித்து வெளியிட்டவர். எத்தனை பெருமைக்குரியது. ஆனா ஒரு விஷயம், இது மாதிரி யாருக்கும் செஞ்சிருக்கவே முடியாது. மதராஸ் ராஜதானியில பணியமர்த்தப்படுகின்ற ஆங்கில அதிகாரிகள் கட்டாயம் தமிழ் படித்திருக்க வேண்டும் என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு. இது செய்ய முடியுமா? திருக்குறள் மீது அவருக்கு இருந்த விஷயம்தான், பற்றுதான். 1 ஆண்டு காலம் அவர் சென்னையில கலெக்டரா இருந்திருக்கிறாரு. 1818 சென்னையிலே குடிநீர் பஞ்சம் வந்த போது 27 கிணறுகளை வெட்டினாராம் எல்லீஸ். தன்னுடைய பெயர் எல்லீஸ் என்பதையே எல்லீசன் என்று தமிழில் மாற்றிக்கொண்டவர் அவர். அந்த கிணறுல 27 கிணறுல ஒரு கிணறு, ராயப்பேட்டையில இருக்கிற கிணறுல ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் அவர் எழுதியிருக்கிறாரு, சென்னை பட்டணத்து எல்லீசன் என்பவன் யானே, திருக்குறள் தன்னில் திருவுளம் பற்றி என்று திருக்குறள் மீது தனக்கு இருந்த பற்றை கல்வெட்டிலே பதிச்சிருக்கிறார். இதே போல அவருடைய கல்லறையிலையும் திருக்குறளை தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த செய்தியையும் பதித்திருக்கிறார். இப்படி யோசித்து நம்ம பார்த்தா, இன்றைக்கு கடந்த ஆண்டு எல்லீசினுடைய தங்க நாணயத்தில் வள்ளுவருடைய இளம் வயது உருவம் இருந்ததே, அதே உருவத்தை ஜெர்மன் மியூசியத்தில் 1.25 அடியிலே ஒரு ஐம்பொன் சிலையாக கொண்டு அதை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். யார் கொடுத்தார்கள் என்று சொன்னால், மேற்கு வங்கத்திலே ஓய்வு பெற்ற ஒரு IAS அதிகாரி பாலச்சந்திரன் வழங்கி இருக்கிறார். எல்லீஸ் எங்க இருந்து எத்தனை நூற்றாண்டுக்கு பிறகு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் பாருங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகிறதுக்கு நிறைய இருந்தாலும் நான் என்னுடைய ஒப்பீட்டை கொஞ்சம் நான் சொல்லிவிடுகின்றேன். மனிதனை தெய்வ நிலைக்கு வைத்தவர் வள்ளுவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான். அதனாலதான் தெய்வ வள்ளுவன் என்று வான் குரல் செய்தது என்று பாரதி சொல்வான். தெய்வ வள்ளுவன் வான் குரல் செய்ததுன்னு. இதே வள்ளுவரை பற்றி சொன்ன பாரதி தான்
கம்பன் என்பது மானுடன் வாழ்ந்ததுன்னு சொல்றாரு. கம்பனை மானுடனாகவும் வள்ளுவனை தெய்வமாகவும் பாரதி பதிவு செய்கிறார். இசைக்கவி ரமணன் அவர்களுடைய ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றாரு, திவளைக்குள்ளே கடலை காட்டிய தெய்வ புலவர் வள்ளுவர். ஒரு திவளைக்குள்ளே கடலை காட்டிய தெய்வ புலவர் வள்ளுவர். இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது வள்ளுவரை தெய்வ நிலைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறோம். வான் புகழ் கொண்ட தமிழ் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வான் புகழ் கொள்ளுகின்ற அளவிற்கு வள்ளுவனுடைய விஷயத்தை பேசுகிறார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேனு பாவேந்தன் பாரதிதாசன் பதிவு செய்கிறார். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னு சொன்னா பாரதியை பற்றி நம்ம சொல்லியாகணும் இல்லையா? பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிறார், பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று சொல்கிறார். இது ஒரு வாக்கு மூலம் மாதிரி. தமிழால் பாரதி தகுதி பெற்றான், பாரதியால் தமிழ் தகுதி பெற்றது. அப்படித்தான் நாம் எடுத்துக்கணும். வானளவுக்கு புகழ் பெறவில்லை. ஒரு படைப்பினுடைய சிறப்பு எல்லோருக்கும் இதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். கம்பருக்கு வால்மீகி ராமாயணம் மூலமாக இருந்தது. தொல்காப்பியருக்கு அகத்தியருடைய இலக்கணம் ஒரு அடிப்படையாக இருந்தது. இளங்கோவுக்கு கண்ணகியினுடைய கதையை சீத்தலை சாத்தனார் சொல்லத்தான் அவர் காப்பியமாக எழுதினார். மகாகவி பாரதி அவர் பேசுவதற்கு கீதையும் பெண் விடுதலையை பேச, சமத்துவத்தை பேச நிவேதிதா தேவியும் தூண்டுகோலாக இருந்தார்கள். ஆனால் திருக்குறள் என்பது சுயம்பு என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். அது போல சமய சார்பு என்பதை யோசித்து பார்த்தால் கம்ப ராமாயணம் வைணவம் சார்ந்தது, இளங்கோவினுடைய சிலம்பு சமண சமயம் சார்ந்தது, தொல்காப்பியரில் நிறைய தெய்வங்கள் குறித்த வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் எல்லாம் வருது. பாரதி பராசக்தியை, மாரியம்மனை, கண்ணனை எல்லாரையும் பாடியிருக்கிறார். ஆனால் திருக்குறள் எந்த கடவுளையும் ஜாதி மதம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி என்றைக்கும் தனித்து நிற்கக்கூடியது திருக்குறள் தான். அதனால்தான் இது தமிழினுடைய மிக பெரும் அடையாளமாக இருக்கிறது. இவர்கள் ஐவரும் தமிழின் அடையாளம், ஆனால் ஐயன் வள்ளுவரோ அழியா புகழின் அடையாளம் என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். மிகச் சிறந்த நல்ல வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றிமா. கொஞ்சம் நேரம் கூடுதலா எடுத்துக்கிட்டாலும் நிறைய விஷயங்களை வெற்றி செல்வி அவங்களால அடக்க முடியல. இவ்வளவு சொல்லி கொட்டிடணும். திருக்குறளை பத்தி சொல்லி நேரம் கட்டுப்பாடு தர்றீங்க. என்ன வேடிக்கைன்னா, கடுகை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தைத்த குரல் அப்படின்னு இடைக்காடர் எழுதிட்டாரு. இதை பார்த்த இடைக்காடர் முதல்ல இதை பார்த்தவன ஔவையார் என்ன சொல்றாங்க, என்னடா சின்னதா எழுதிட்டு வந்தாலு, இதை விட என்ன எழுதணும்னு, நீ கடுகை தொலைத்து நான் சொன்னேன், நான் அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தைத்த குரல்னு சொன்னேன். அது மாதிரி போட்டி போட்டு வள்ளுவரை பற்றி சொல்வதற்கு ஏராளம் இருக்கு. நிறைய அவங்க சொன்ன பதிலும் நல்லா இருந்தது. அடுத்து இப்ப இளங்கோ அணிக்காக வாதிட வருகிற உண்மையிலேயே இதுலயே டாக்டர் பட்டம் வாங்க மகாசுந்தர் இரட்டை காப்பியங்கள் தொடர் காப்பியங்கள் தான் அவருடைய ஆய்வுன்னு நினைக்கிறேன். அப்படி இளங்கோவையும் சாத்தனாரையும் அதாவது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் அவருடைய தொடர்ச்சியை பற்றி ஆய்வு செய்தவர் ஏராளமான கருத்துக்களோடு துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அடுத்து பதில் சொல்றதுக்கு. இளங்கோ தமிழின் ஒப்பற்ற மகா கவிஞர் சொல்றது காரணம் அவர் தான் தமிழின் முதல் காவியத்தை எழுதினவர். முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர்களையும் ஒன்றாக பாடிய, தமிழ்நாடு என்கிற சொல்லை முதலாக தமிழுக்கு வழங்கிய, தமிழ் கூறும் நல்லுலகன்னு தொல்காப்பியத்துல சொல்லியிருந்தா கூட இந்த மூவேந்தர்களை பற்றி பாடி இந்த மூவேந்தர்களை கொண்ட தமிழ்நாடு இதுதான் என்கிற ஒரு கருத்தாக்கத்திற்கு காரணமாக இருந்தவர். அது போல இந்த நிறைய சொல்லலாம். இளங்கோவை பற்றி சொல்வதற்காக நம்முடைய முனைவர் மகாசுந்தர் காத்திருக்கிறார். அவரை அன்போடு அழைத்து, புதுக்கோட்டையின் புகழ்வாய்ந்த பேச்சாளர், புதுக்கோட்டையில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பல்லாண்டுகள் பணியாற்றிய நல்ல ஓவியர், இந்த தமிழ் வலைக்காட்சியினுடைய
நிர்வாகி, ஆலோசகர் அவர்தான். இளங்கோவை பற்றி அழியா தமிழின் அடையாளமாக இருப்பவர் இளங்கோவே என்று தன்னுடைய கருத்தை முன்வைக்க வருகிறார். வருக முனைவர் மகாசுந்தர் அவர்களே.